அன்பார்ந்த மாணவர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி சொல்ல போகிற பாடம் ஹார்னிங்கிற பாடம். கிட்டத்தட்ட லேப்பிங் மாதிரி தான். லேப்பிங் அளவுக்கு அக்யூரேசியான ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம், கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அந்த பாடத்தில் பேஜ் நம்பர் உங்கள் புக்கில் 73ஆம் பக்கத்தில் இருக்குது. அந்த புக்கில் உள்ள விஷயங்களை கொஞ்சம் பாருங்கள். ஹார்னிங் செய்வ நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், சூப்பர் ஃபினிஷிங், ஹையஸ்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷிங்லாம் கிடைக்கும். ரெண்டாவது சிலிண்ட்ரிக்கல் பாகங்கள் சொல்லக்கூடிய உருளையான பாகங்களை வந்து மிக துல்லியமான டாலரன்ஸில், துல்லியமான லிமிட் சைஸில் ஃபினிஷ் பண்ண முடியும். அடுத்தது இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டில் உள்பக்கத்தில் குழாய் மாதிரி இருக்குது பார்த்தியா, போர்லாம் இருக்குல்ல, அதில் வந்து டேப்பர்னு ஒரு இது ஏற்படும். மேலே ஒரு டயமீட்டர், கீழே வேறு ஒரு டயமீட்டர் இருக்கும்போது இது பேர் டேப்பரை ட்ரூ பண்ணிவிடும், சரி பண்ணிவிடும். கரெக்டான பர்ஃபெக்ட் சிலிண்ட்ரிக்கலாக ஒரு 80 mm உயரம் இருக்குன்னா மேலே இருந்து கரெக்டாக கீழ் வரைக்கும் உள்ள 80 mm ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி அளவுகளை இந்த ஹார்னிங் மூலமாக செஞ்சு முடிக்கலாம். எல்லாமே வெரி வெரி க்ளோஸ்டு டாலரன்ஸில் தான், எல்லாம் 0.01 0.2 இந்த லிமிட்டில் தான் ஃபினிஷ் பண்ண முடியும். ரொம்ப எக்ஸசிவாக செய்ய முடியாது. ஏன்னா ஹையஸ்ட் ப்ரிசிஷன் ஃபினிஷிங் ஆப்ரேஷன் இது எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டாக்கா, நம்ம லேப்பிங்கில் பார்த்தது மாதிரி ஒரு அப்ரேசிவ் தான். பட் இந்த இடத்துல அப்ரேசிவ் ஸ்டிக்குன்னு சொல்லக்கூடிய அப்ரேசிவ் ஸ்டிக்கை ஹார்னிங் டூலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. படம் ஒன்றில் கவனிங்க, மேலே கொடுத்துருக்கு வந்து யூனிவர்ஸ் ஜாயின் மூலமாக போட்டு ஒரு ஹார்னிங் டூலானது போருக்குள்ளே நுழையுது. ஒரு சிலிண்ட்ரிக்கல் இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டுக்குள்ள நுழையுது. அதோட டாப் வியூ கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், அப்ரேசிவ் ஸ்டிக்னு போட்டிருக்காங்க இல்லையா. அந்த அப்ரேசிவ் 4 இடத்துல ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்ரேசிவ் ஸ்டிக் வந்து அந்த எவ்வளோ தூரம் போர் பண்ணுறாங்களோ அந்த உயரத்துக்கு 80 mm 100 mm வரைக்கும் ஸ்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க உள்ளுக்குள்ளார. அது சுழன்று ரெசிப்ரோகேட்டிங் மோஷன்லேயும் வரும், சுழற்சி இயக்கத்துலையும் வரும். அது பக்கத்தில் ஏரோ மார்க்கில் போட்டிருக்காங்க இல்லையா படம் ஒன்றுலையே, அது சுழண்டுக்கிட்டு மேலே எங்கேயும் ஏறி வரும். அந்த ஏரி இறங்கும்போது அந்த ஃபினிஷ்டு சர்ஃபேஸ் எப்படி பளபளப்பாக தெரியும் அப்படின்னா படம் 2ல் காட்டுறாங்க. இந்த அமைப்புக்கு பேர் கிராஸ் ஹேட்ச்டு பேட்டர்ன். இது அமைப்புக்கு பேர் கிராஸ் ஹேட்ச்டு பேட்டர்ன். கிராஸாக இருக்கும், பார்க்க ஷைனிங்காக கிளிட்டரிங்காக இருக்கும். பட் கோடு இருக்காது, கோடு தெரியுதே தவிர அந்த ஷைனிங் அண்ட் கிளிட்டரிங்காக பளபளப்பில் அந்த அளவு இருக்கும். அந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி தரும். ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டை ஹார்னிங் பண்ணுறத படத்தில் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இந்த ஹார்னிங் வந்து எந்தெந்த பாகங்களை செய்யலாம்னா, இரும்பு சத்து உள்ள உலோகங்கள், இரும்பு சத்து இல்லாத உலோகங்கள், இஸ் ஃபெரஸ் மெட்டல், நான் ஃபெரஸ் மெட்டல், கடினப்படுத்தப்பட்ட உலோகம், இல்லை கடினப்படுத்தப்படாத சாஃப்டாக இருக்கக்கூடிய உலோகம் எல்லாத்துலேயும் செய்யலாம். அதே மாதிரி எவ்வளோ நீளம் இருந்தாலும் அந்த போரை அந்த ஹோலை செய்யலாம். பிளைண்டு ஹோல் செய்யலாம், த்ரூ ஹோல் செய்யலாம். இன்டரப்டட் சர்ஃபேஸ் சொல்லக்கூடிய இடைஞ்சலான இடங்கள் இருக்கக்கூடிய துவாரங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம். பட் லேப்பிங் ஹார்னிங் என்ன வித்தியாசம்னா, இது ஒன்லி சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டை மட்டும் தான் செய்ய முடியும். பட் லேப்பிங் என்பது ஃப்ளாட் சர்ஃபேஸும் செய்ய முடியும். சரியா? அந்த ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் வந்து நம்ம ஹேண்ட் மூலமாகவும் செய்யலாம், மிஷின் மூலமாக செய்யலாம். ட்ரில்லிங் மிஷின் மாதிரி சில மிஷினில் அதுக்குன்னு உள்ள அட்டாச் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது மெஷின் லேப்பிங்காக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது.